வீரா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. வியூஸே வந்து சரியா போறதில்ல. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். வள்ளி மாட்டுக்கு சந்தோஷமா வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கண்மணி ஓவரா திமிரா வந்து பேசுறாங்க வள்ளிகிட்ட. "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல எல்லா அதிகாரமும் உங்கள்ட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திமிரா வந்து பேசுறாங்க. "என்னடி வந்தது வராதமா வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்க? எங்க போனீங்க? என்கிட்ட சொல்லாம போறதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? நீ என்ன மூத்த மருமக மாரி, அங்கீகாரம் வந்து இருக்கிற மாரி ஓவரா திமிரா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கேட்டோனே, "ஆமா, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனோம். அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. நீ ஒண்ணும் நல்ல மருமகலாம் கிடையாதே. இந்த வீட்டையே வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இக்கு வச்சு பேசுறாங்க. "என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையே. என்னமோ அன்பா பாசமா கவனிச்சுக்கிற மாரி கேட்குறியே. இது மாரிலாம் நீ முன்னாடி கேட்டதே இல்ல. யார் யார்கிட்ட வந்து பேசுறது? உனக்கெல்லாம் யாருடி இந்த வீட்டோட அங்கீகாரம்லாம் குடுத்தது? அதெல்லாம் இல்ல. வக்கீல் வந்திருக்காங்க. அவங்களுக்கு செலவுக்கு பணம் குடுக்கணும். கொத்து சாவிய நீங்க வச்சிருந்தா இந்த வீட்டே வந்து உங்களுக்கு கட்டுப்பட்டதா இருக்குமா? நான் நெனச்சா இப்ப உன்னைய வந்து இந்த நொடியே வந்து வீட்ட விட்டு தொரத்த முடியும்." அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க வள்ளி மனசுல. என்ன பண்றது? ராவணுக்காக தான் நீ எல்லாம் இந்த வீட்ல வந்து இருக்க. இல்லாட்டின்னு வச்சுக்கயேன், என்னைக்கோ வந்து உன்னெல்லாம் வீட்ட விட்டு தொரத்திருப்பேங்கிற மாரி வள்ளி வந்து மாஸ் பண்றாங்க. நக்கலா வந்து சிரிக்கிறாங்க. "கண்மணி, கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறப்போகுது. பொறுத்திருந்து பாரு" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா, வீரா இன்னும் கொஞ்ச நேரத்தில வரப்போறாங்க. வந்தோனே உன்ன சுளுக்கெடுக்காம விடமாட்டாங்கிற மாரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம வீரா வந்து எல்லா துணியும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. பிருந்தா வந்து இத பாத்துர்றாங்க. அச்சச்சோ! அக்கா வந்து எல்லா துணியும் எடுத்து வைக்கிறா. நம்ம ஏதாவது ஒண்ணு கிடக்கா ஒண்ணு டெய்லியும் பேசுறோம்னு சொல்லிட்டு இது மாரிலாம் நடந்துக்கிறா போல இருக்குமா? அம்மா, நீதாம்மா ஏதாவது அக்கா கிட்ட சொல்லி இந்த விஷயத்தையே வந்து மாத்தணும். ஆமாண்டி, எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்குடி. என்ன பண்ண போறேன்னு தெரியலங்கிற மாரி பேரதிர்ச்சியா பட்டமா வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம முத்துலட்சுமியும், பிருந்தாவும் அது மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. "வீரா, எங்கடி போற? தயவு செஞ்சு மன்னிச்சிடுறி. இனிமேட்டு நான் உன்ட்ட பேசவே மாட்டேன். மாறன் வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போன்னுலாம் சொல்ல மாட்டேன். இந்த வீட்லயே இருடி" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அண்ணன் படத்துக்கு முன்னாடி அப்படியே பெட்டிய வச்சுட்டு சாமி வந்து கும்பிட்றாங்க. "அண்ணே, நான் போ வேண்டிய காரியம் வேறு எதுக்கோ. ஆனா, அங்க போறத நெனச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நான் கண்மணிய திருத்த போணும்." அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஆட்டோல வந்து ஏறுறாங்க. "அம்மா, அண்ணன் வந்து படத்த வந்து கும்பிட்டுட்டு, இவ மாட்டுக்கு போறானா? வீட்ட விட்டு போறாளா? இல்ல எங்க போறான்னு தெரியலையே. நான் நெனைக்கிற கெஸ் கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேங்கிற" மாரி பிருந்தா வந்து சொல்லிர்றாங்க. வீரா வந்து பேசுறாங்க. வண்டியில ஏறுன்னு மாறன் கிட்ட தான் பேசுறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து "பிருந்தா, உன்ன தான் உன் அக்கா வந்து கூப்பிட்றா. வண்டியில ஏற வேண்டியதானே? ஆட்டோ ஓட்டுவது எப்படின்னு கத்து தர போறா போல இருக்குங்கிற" மாரி சொன்னோனே, "டேய், நான் உன்ன தான்டா சொன்னேன். இங்க யார் இருக்கா? இவ்வளோ அன்பா பாசமா வந்து இப்படியெல்லாம் பேச மாட்டாளே!" அப்படின்னு சொல்லும்போது, மீரா வந்து கேட்குறாங்க, "இப்ப நான் உன்ன விட்டுட்டு போணுமா?" அப்படின்னு சொல்லி ஆட்டோ வந்து முறுக்கு முறுக்குன்னு முறுக்குனோனே, என்ன இப்படி சீறிக்கிட்டு இருக்கா? சரி, முதல்ல வந்து மரியாதையா ஆட்டோல வந்து உட்காந்துரும்னு சொல்லி ஆட்டோல வந்து உட்கார்றாங்க. எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பட்டமா வந்து அத்தை முன்னாடி வந்து ஃபீலிங்கா பேசிட்டு, என்ன அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷங்கிற மாரி சொல்லிட்டு மாறன் காமெடியா பேசிட்டு போறாங்க. "அம்மா, அக்கா எங்க போறாங்கன்னு இன்னுமா தெரியல? மாறன் வீட்டுக்கு போறாங்க. அக்கா வந்து மாறன வந்து ஏத்துக்கிட்டாங்க. சந்தோஷமா வாழ போறாங்க" அப்படின்னு சொன்னோனே, "அப்படியாடி? இந்த முதல்ல வந்து அவங்கள்ட்ட எல்லார்ட்டயும் சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா, சர்ப்ரைஸா இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லும்போது, "தனியா வேற போறேனே, இவ வேற கோவத்துல இருக்கா. பதிலுக்கு வந்து எங்க போறோம்ன்னு கூட பேசாம இருக்கா. துணியெல்லாம் எனக்குன்னு ஸ்பெஷலா வாங்கி குடுத்துருக்காளா? இல்ல நான் இனிமேட்டு இந்த வீட்லயே இருக்கக்கூடாதுன்னு நெனச்சு யோசிச்சுட்டு இருக்காளா? மேடம், எங்க போறோம்ன்னு நெனச்சீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா நானும் உங்க கூடயே வருவேன். இப்படி பாதி வழியில எங்கேயும் எறக்கி விட்டுற மாட்டீங்களே? என் கையில இப்ப 10 பைசா கூட காசு வேற இல்ல" அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசிட்டு இருக்கிறப்ப, ஒரு மாலை கடை வாசல்ல வந்து நிப்பாட்டுறாங்க. 2 மாலை வாங்குறாங்க. "ஐயய்யோ! எதுக்கு இவ மாலை வாங்குறா?" அப்படின்னு சொல்லும்போது, "பணம் குட்றா ரூ. 400" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அக்கவுண்ட்ல வச்சுக்கங்க. வீட்டுக்கு போனா தான் என்னால பணத்தெல்லாம் ரெடி பண்ண முடியும்ன்னு" சொன்னோனே, "இந்த சீன நான் வேற எங்கேயோ வந்து பார்த்துருக்கேனே" அப்படின்னு சொல்லும்போது, "மாலைய போட்டுட்டு வேற எங்கேயாவது கூட்டிட்டு போறாளோ?" அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான படத்தோட காமெடி சீன வந்து சின்னதா வந்து மாறன் வந்து யோசிச்சு பார்க்குற மாரி காட்டியிருந்தாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "இப்ப நம்ப எங்க போறோம்? நீ சொன்னா மட்டும் தான் வருவேங்கிற" மாரி ஹஸ்கி வாய்ஸ்ல வந்து பேசுறாங்க. "வீட்டுக்கு போறோம்." "வீட்டுக்கு போறோமா? நம்ப ஆல்ரெடி அங்கேருந்து தானே வந்தோம்." அப்படின்னு சொல்லும்போது, "ஒருவேள நம்ப வீட்ட சொல்றாளோ? ச்சே! அவ்வளோ சீக்கிரம்லாம் மாற மாட்டாளே. அப்படி என்னதான் நடந்திருக்கும்?" அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. வள்ளி வந்து பேசி எதுவும் மாத்திருப்பாங்களாங்கிற மாரி மாறன் வந்து திங்க் பண்றப்ப, ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. வீரா அப்படியே வந்து முறுக்கு முறுக்குன்னு திருப்பி ஆட்டோவ முறுக்குனோனே, டக்குனு வந்து ஏறி வந்து உட்காந்துர்றாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு தான் போறோம்ன்னு சொல்ட்டேன். ஏதோ எனக்கு அரைகுறையா புரிஞ்சிருக்கு. இந்த வழியா போனா வந்து அம்மாவ பார்த்துட்டு வந்துரலாம். அங்க போறியா? அப்படின்னு சொன்னோனே, அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக வந்து போறாங்க. அம்மா, நான் வந்து இவளுக்கு தாலி கட்டினதெல்லாம் தப்பு தான். நீயும் கோவத்துல தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னம்மா பண்றது? அரவிந்த பத்தி நான் ஏகப்பட்ட வாட்டி எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன காதலிக்க வைக்க நான் போராடலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்றது? இவ கேட்கவே மாட்டேன்ட்டா. அதனால தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி தான் இது மாரிலாம் தாலி கட்டணுங்கிற மாரி ஃபீல் பண்ணி பேசுறாங்க. உடனே அவங்க அம்மா வந்து பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ற மாரி காட்டுறாங்க. திருப்பி வந்து கண்மணி வந்து எல்லா ஏற்பாடும் வந்து பண்றாங்க போல இருக்கு. விவாகரத்து வந்து வாங்கி தரதுக்காக மாறனுக்கும், வீராக்கும்.
வாங்கி தராங்க போல இருக்கு. அப்போ தான் வந்து வழக்கறிஞர் வந்து உள்ளே வந்திருக்காங்க. என்னடா அது, நிச்சயம் வந்து இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நல்லாவே தெரியுது நம்ம வள்ளிக்கு. அதனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் சமையல் வேலையை வந்து தடபடலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் போல இருக்குது. என் மனசும் மைண்டும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குது. நான் வந்து இன்றைக்கி ரொம்ப புத்துணர்ச்சியாக வந்து இருக்கேன். இந்த சாப்பாடை வந்து 2 பேருக்கும் வந்து பரிமாறினா எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி. 2 பேருக்கும் ஈஸியாக வந்து வாங்கி கொடுத்துடலாமான்னு சொல்லி கண்மணி வந்து கேட்குறாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அங்கே வந்து மாற்றி பேசாமல் இருக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா வள்ளி ஏதாவது சொல்ல போக உன் தங்கச்சி வந்து மாற்றி பேசிட்டான்னு வச்சுக்க, அப்புறம் என்றைக்குமே கிடைக்காது. இல்லை மாமா, அது ஐயோ பாவம் ராமச்சந்திரனோட பையன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அங்கே வந்து உதவி செஞ்சுருக்காங்க. இப்போல்லாம் வந்து என் தங்கச்சியெல்லாம் மாற்றி பேசலாம் வாய்ப்பே இல்லை. நல்ல ஒரு விடிவு காலம் வந்து ஏற்படுத்தி தாங்க. உடனே கல்யாணம் பண்ணிடலாமா வீராக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்மணி வந்து கேட்டோன்னே, பண்ணிடலாமா, இப்போல்லாம் மாப்பிள்ளை பார்த்ததுக்கப்புறம் தானே இந்த மாதிரி விஷயத்திலே வந்து கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி சரிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்கிறப்ப ஆட்டோ வந்து வாசலில் வந்து நிற்கிது. 2 பேரும் மாலைங்கழுத்துமா வந்து நிற்கிறாங்க. அப்பா வேற வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காப்புல. காலையில் தான் வந்து வள்ளி சொன்னாங்க, உன்னை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு. இப்போ இந்த வீட்டு வாசல்லே நிற்கிறோமே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி பட்டமாக வந்து வச்சுட்டு இருக்காங்க நம்ம மாறன். கார்த்தி மாட்டுக்கு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க சமையல் அறைக்குள்ளே. வள்ளிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்க 2 பேருக்கு விவாகரத்து வாங்கி தருவாங்க போல இருக்கு. நிச்சயம் அதுக்கெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைடா. இன்னும் 1 நாள் இல்லை 2 நாளில் மாறனும் வீராவும் வாசலில் தான் வந்து நிற்க போகிறாங்கங்கிற மாதிரி வள்ளி வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசுகிறாங்க. நீ ஏதோ ஒன்று சொல்கிற, மாறனை வந்து சுத்தமாக தான் மீராக்கு பிடிக்கவே இல்லைல்ல, இது மாதிரிலாம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும்னு அப்படியே வந்து கேஷுவலாக வீட்டு வாசலில் வந்து நிற்கிறப்ப பேரெதிர்ச்சியாக வந்து கார்த்தி வந்து பார்க்குறாங்க வள்ளி சொன்னதெல்லாம் நடந்துருச்சுன்னு. இவன் என்ன அப்பாவோட ஷாக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனே இப்படி நம்மளை முறைச்சி பார்க்குறானா? அப்பாலாம் எப்படி பார்ப்பாரு? ஐயோ, பார்த்தோன்னே வந்து 10 அடி தூரம் வந்து ஓட ஆரம்பிச்சிடும் போல இருக்கு. வேட்டி எதுக்கும் மடித்து கட்டி வீடா மாறா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம மாறன் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உடனே வீட்டு வாசலில் வந்து யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். நீங்கள் கையெழுத்து வாங்கலாம் போக வேணாம், அவங்க 2 பேருமே வந்திருக்காங்கன்னு வீட்டு வாசல் வந்து பார்க்குறாங்க. மாலைங்கழுத்துமா வந்து நிற்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ராகுன் வந்து கிச்சனுக்கு வந்து குடுக்குடுன்னு போகிறாங்க. டேய், இன்னைக்கு சமையல் சூப்பராக செஞ்சுருக்கேன்டா, இதை மட்டும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து பரிமாறணும், எப்படி இருக்குன்னு தெரியுமா? வந்திருக்காங்க, நீயே வந்து பாரு. ஏய், உண்மையிலே வந்திருக்காங்களாடா அப்படின்னு சொல்லி வாசலுக்கு வந்து வேக வேகமாக ஓடுறாங்க. அந்த இடத்துல நம்ம வள்ளி, அச்சச்சோ நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க மாறா வீரா, புது மாலையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்களா? அப்போனா உங்களுக்கு நல்ல வாழ்க்கையாக தான் அமைய போதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்களே. ஐயோ, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலையே, ஆர்த்தி தட்டை எடுக்கணும், தள்ளுங்களா, காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த பேப்பரை முதல்ல கிழிச்சு போடுங்கடான்னு சொல்லி வள்ளி மட்டும் காமெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆர்த்தி தட்டை எடுக்கும்போது அப்படியே வந்து லைட்டாக வந்து கண்மணியை வந்து இடிச்சிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து போகிறாங்க. நம்ம வள்ளி வந்து சந்தோஷமாக போகிறாங்க. 2 பேருக்கும் வந்து திஷ்டி வந்து சுற்றி போட்டுட்டு வீட்டில் இருக்கிற கண்ணெல்லாம் முதல்ல போகணும். என்ன பண்ணுறது, சில பேர் வந்து கண்ணை வச்சு பிரிச்சுடுவாங்க போல இருக்குன்னு சொல்லி என்னோட செல்லக்குட்டி வீரா, என்னோட தங்கக்குட்டி மாறன்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிட்டு அப்படியே ஆர்த்தியை வந்து வெளியில் வந்து கொட்டிடுறாங்க. கொட்டினோன்னா வந்து வீரா மாறா, நீங்கள் 2 பேரும் வந்தோடனே இந்த வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி எல்லாம் வந்து வீட்டை விட்டு துரத்திடணும், அதுக்காக தானே நீங்கள் வந்திருக்கேங்கிற மாதிரி மாசா கெத்தாக வந்து பேசுகிறாங்க நம்ம வள்ளி. வெயிட் பண்ணி